ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில கிச்சன் டிப்ஸும் சில ஆர்கனைசர் மேக்கிங் ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் மேக் பண்ண ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் ₹1 கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் திங்ஸை வச்சே மேக் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, நம்ம வீட்டில் எல்லாருமே இது மாதிரி ஷாம்பு டப்பா, லிக்யூடு பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். உங்கள்கிட்ட ஷாம்பு டப்பா இல்லைன்னா லிக்யூடு டப்பா எது இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. இதை விட பெருசாக இருந்தாலும் பெட்டர் தான், எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது மேலே இருக்க இந்த ஸ்டிக்கர்ஸை லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டு இப்படி உரிச்சிங்கனாலே வந்துடும். அது மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஹாஃபாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் மார்க் பண்ணாமல் கட் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் ஓகே. நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை விட கொஞ்சம் மேலே தான் கட் பண்ணுறேன். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஹூக்கில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் மேலே இது மாதிரி ப்ளேஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஹூக்கில் மாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கரண்டிலாம் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் போன வீடியோவில் நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சேன். அதில் நம்ம பெரிய பெரிய கரண்டிலாம் போட்டிருக்கனால சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் இதை மேக் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இதில் போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. ப்ரஷ்ஷை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 2, நம்ம வீட்டில் எல்லாருமே இது மாதிரி ட்ரெஸ்ஸோடைய கிளிப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு கிளிப்பு நான் எடுத்துக்கிறேன். அந்த கிளிப்பில் டபுள் சைடு ஒட்டுற டேப் இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, கிச்சனில் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ணி இதில் மாட்டி விட்டுக்கலாம். அடுப்பில் ஏதாவது சிந்திருச்சுனாலோ நம்ம கை ஈரமாக இருக்கும் பொழுது நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸில் துடைப்போம். அப்போ அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து நம்ம அந்த அடுப்பையும் துடைச்சிக்கலாம், நம்ம கை ஈரமாக இருக்கிற டைம்லையும் துடைச்சி இதில் போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் இது. இதில் நீங்கள் நம்ம கறி துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கூட அந்த கிளிப்பில் நம்ம துணியில் மேலே மாட்டுவோம் இல்லையா, அது மாதிரி மேலே அமுக்கி விட்டு அந்த துணியை கூட இதில் மாட்டிக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 3, இப்போது நான் உங்களுக்கு பிளேட் ஹோல்டர் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் இது மாதிரி தர்மாக்கோல் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் அந்த பிளேட் ஹோல்டர் ஈஸியாக நமக்கு செய்ய முடியும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பிளேட்டோடைய அகலம் இருக்கும் இல்லையா, அந்த அளவு நமக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு இது மாதிரி எத்தனை பிளேட் டிவைடர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை டிவைடர் வந்து நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது ரொம்ப அகலமான பிளேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமாக டிவைடர் விட்டுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே நின்றும், சாயாது, நல்லாவே ஸ்டிஃபாகவே நின்றுக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸை வச்சே சூப்பராக ஒரு பிளேட் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிளேட் ஹோல்டரை ஏதாவது கலர் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கலர் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 4, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த டீ தூள் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் வருவோம். நான் சொல்கிற இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரேஷன் கடையில் அந்த டீ தூள் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு வரவே மாட்டீங்க. வாங்க அந்த டிப் என்னன்னு பார்ப்போம். நான் அந்த ரேஷன் கடையில் வாங்கின டீ தூள் கூடவே 3 ரோசஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு பாக்கெட், பூஸ்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ரேஷன் கடை டீ தூள், பூஸ்ட்டு, அந்த 3 ரோசஸ் பாக்கெட், இது 3ஐயும்
நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே டீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 பாக்கெட்டையும் உடச்சி கொட்டிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பூஸ்ட்டு வந்துட்டு அது 2 தூளோடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்தும் அடியிலலாம் மிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்தும் அடியில் நல்லா விட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 5. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேஷன் கடையில் பாமாயில் வாங்குவோம் இல்லையா, அந்த பாமாயில் அதில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை முறிக்கிறதுக்கான டிப்பு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு அந்த பித்தத்தை முறிக்கிறதுக்கு எப்போவுமே பாமாயில் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்திருக்காது. ஸோ புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆயில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பாம் ஆயிலை ஒரு வடச்சட்டியில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு இந்த அளவு வந்துட்டு லெமன் சைஸில் புளியை வந்துட்டு நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி அதை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக தட்டி அதில் போட்டுருங்க. நல்லா அதோடைய நிறம் வந்துட்டு பிளாக்காக மாறும். அந்த அளவுக்கு மாற விட்டுட்டோம் அப்படின்னா, மாற விட்டதுக்கப்புறம் அந்த புளியையும் இஞ்சியையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படி அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை அத்தனையும் முறிச்சிரும். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்களும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6. இந்த மசாலா பாக்கெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன்லேயே வச்சுருப்போம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஹேக் தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சமாக அதை இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டை இப்படி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டி விட்டுட்டு நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி மாட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அந்த மசாலா தூள் எல்லாம் வெளியே வரல. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 7. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நம்ம எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே பழக்கம்தான். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குவோம். அதுக்கான ஒரு டிப்பு தான், நம்ம மொபைலை வச்சுட்டு தூங்குறதுக்கான டிப்பு தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய பெட் கவர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே நல்லா சொருகி விட்டுருங்க. அது வெளியவும் வராது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இப்படி மொபைலை வச்சுட்டு தூங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 8. நிறைய துணி பை, இந்த கட்டைப்பை இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வச்சுருப்போம். அரிசி பை இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு ஓரமாக மடித்து வச்சுருந்தாலுமே அது ஒரு மாதிரி கஜ கஜன்னு தான் தெரியும். அதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மடித்து வச்சு பாருங்கள். ஒரு பாக்ஸில் இந்த நான் மடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி உள்ளே சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மடிப்பு கலையவே கலையாது. அதே மாதிரி நிறைய பையை வந்துட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம சாதாரணமாக ரெகுலராக எப்பவும் போல் மடித்தாலும் கூட ஓரளவுக்கு மேலே அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம அயன் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஏதாவது பாக்ஸில் போட்டு நீட்டாக எடுத்து வைங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 9 இருக்கும்னு சொல்லலாம். நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கான நான் ஒரு ஈஸியான டிப்பு தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துகிட்டு இது மாதிரி ஊசியை அடுப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடியை எடுத்துக்கிறேன்.
இது எதுக்காக அப்படின்னா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்துட்டு ஒன்றா உருவி போட்டுட்டு ரசத்துக்கு இது மாதிரி உருவிட்டுருப்போம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதுமே நம்ம ஒன்றா அதை உருவி தான் உள்ள டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்ருப்போம். அதை ஈஸியாக எப்படி உருவலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த இதை விட்டுட்டு இப்படி இழுத்திங்கனாலே போதும், தனித்தனியாக ஒவ்வொரு இலையாக வந்துடும். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 10, ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம உண்டியலில் அமௌண்ட்டு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படி உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த உண்டியல் வந்துட்டு வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த உண்டியலை தான் இப்போ எடுத்துட்டு அதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எதுக்காக ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அந்த சாப்பிங் போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கவுண்டர் டாப்பில் தான் அப்படி சாய்ச்சி வச்சுருப்போம். அது சாய்ச்சி வச்சுருந்தாலும் நம்ம டக்குன்னு வேலை செய்யும் போது அது தெரியாமல் லைட்டாக நம்ம கை பட்டுருச்சுன்னா கூட அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். எல்லாருக்கும் இப்படி நடக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு இது ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருந்துச்சு, கை படும் போதெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுறேன். அந்த உண்டியில் ஹாஃபாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சாப்பிங் போர்டுடைய அகலத்துக்கு இது மாதிரி 2 சைடும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. சாப்பிங் போர்டு, கத்தி, அது ரெண்டையும் இதில் போட்டு வச்சுக்கலாம். டிப் நம்பர் 11, இதில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் நான் இப்போ ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு எம்டி பாட்டில், வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அது ஒன்று எடுத்துட்டு அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை லைட்டாக அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணி இது மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த விளக்குற நாரும் அந்த சோப்பும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். அந்த சோப்பு வைக்கிற சைடில் வந்துட்டு கீழே அடியில் ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சோப்பில் தண்ணி நிற்காமல் வெளியே வந்துடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.